அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கங்கா சொல்லகுமார். இன்னைக்கு முடக்குவாதத்தை பற்றிய ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். முடக்குவாதம் என்பது பொதுவா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லி உலக அளவுல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1:4, அதாவது ஒரு மென் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா 4% ஆஃப் விமன் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. 30 வயசுல இருந்து 60 வயதை கடந்த பெண்களுக்கு வந்து அதிக அளவு பாதிப்பை உண்டு பண்ணுது. அவங்களுக்கு வந்து நம்ம எல்லா லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க, வெயிட்டை குறைங்க பண்ணுங்க. மிக முக்கியமான எக்ஸசைஸ் வந்து வாட்டர் எக்ஸசைஸ், அதாவது ஸ்விம்மிங் வந்து பெஸ்ட் எக்ஸசைஸா அவங்க கருதப்படுது. அதெல்லாம் பண்ணலாம். வெயிட் குறைக்கணும், ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கணும், எல்லாம் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சித்த மருத்துவத்தை உடல் தேற்றி உடல் உரமாக்கி மருந்துகளை வைத்து தான் இந்த நம்ம உடம்புகளை வந்து உடற்கட்டுகளை பலப்படுத்தினாங்க. உடல் தேற்றி அப்படின்னு சொன்னீங்கன்னா அல்ட்ரேட்டிவ்னு சொல்லுவோம். அதாவது நம்ம உடம்புல உள்ள வளர்ச்சிதை மாற்றத்தில் உள்ள கழிவுகளை வந்து வெளியேற்றி உடல் தாதுக்களை வந்து பலப்படுத்த சக்தி வந்து இந்த மூலிகைகளுக்கு இருக்குது. இன்னும் பாத்தீங்கன்னா உடல் உரமாக்கின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உடம்புல உள்ள டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்றது மட்டும் இல்லாம உடம்புக்கு ரொம்ப ஆற்றலை கொடுக்கும் சக்தி வந்து இந்த உடல் உரமாக்கி மருந்துகளுக்கு இருக்குது. ஒரே ஒரு கஞ்சி ஒன்று சொல்றேன், இன்னொன்னு டீ மாதிரி சொல்றேன். அது ரெண்டையும் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இந்த முடக்குவாத சிம்டம்ஸ் வந்து கண்டிப்பா குறையும். முதல்ல கவுனி அரிசி, கேரள சம்பா அரிசி, கருப்பு உளுந்து, பச்சை பயிறு, பாசி பயிறு சொல்ல பயிறு, கூடவே பார்லி, கொஞ்சம் கொள்ளு, 100 கிராம் இதை எடுத்துட்டு மொத்தம் எல்லாம் 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. இளவருப்பா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுட்டு பல்ஸ் மோல போட்டு கஞ்சி ஃபார்ம்ல டெய்லி தேங்காய் பால் கலந்து அதுல கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டு நீங்க வந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது காலை உணவா எடுத்துக்கலாம். இரவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிணத்துல தண்ணி வச்சீங்கன்னா அதுல வந்து விரலி மஞ்சள் நல்லா தட்டி போட்டுக்கோங்க. ஓமவல்லி, துளசி, வெற்றிலை, நம்ம வீடை சுற்றியுள்ள மூலிகைகள் தான் எல்லாமே. சோம்பு, மிளகு வந்து ஒரு 4 மிளகு போதும். கொஞ்சம் சீரகம் போடுங்க, கொஞ்சம் ஒரு பட்டை, ஒரு துண்டு கிராம்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே துண்டு ஏலக்காய், இஞ்சி வந்து முழுசா ஒரு துண்டு போட்டுருங்க. நல்ல மஞ்சள் இது நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி டெய்லி இரவு 8:30 மணிக்கு சாப்பிடுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா காலையில் இஞ்சி, கடும் பகல் சுக்கு, இரவு வந்து கடுக்காய்ப்பொடி, எல்லாமே பானம் செஞ்சது. இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா 45 டேஸ் 60 டேஸ் எடுக்கும் போது தானாகவே இந்த முடக்குவாதத்துக்குள்ள குறியினங்கள் மாறி வாழ்க்கை வலி இல்லாம நம்ம வந்து வாழ முடியும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லாருமே ட்ரை பண்ணலாம். நன்றி.